நம்ம வேதம் என்ன சொல்றது, அப்பேற்பட்ட மகாலட்சுமி நம்மாத்துக்கு வரணுங்கிறது. தாயார் சீதையாக பிறக்கச் செய்தே அவள் கடத்தி செல்லப்பட்டாள். ஸ்ரீலங்கால போய் இருக்கும்போது ஹனுமான் முழு நகரத்தையும் எரிச்சுட்டு போயிட்டார். அது பெரிய செக்யூரிட்டி லேப்ஸ் அது இல்லையா. ஒரு குரங்கு வந்திருக்குங்கிறது கூட தெரியல. அது பூனை அளவுல ராத்திரி போய் கனையாழியை கொடுத்து சூடாமணியை வாங்கிட்டு வாழைப்பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்த ராஜாவோட பிள்ளைய வேற கொன்னுட்டு, அக்ஷகுமாரன் கொன்னுட்டு இதெல்லாம் பண்ண உடனே இப்ப அது கொன்னுடலாமான்னு கேட்கும்போது இவர் சொல்லிட்டார் விபீஷணன், நோ, ஆஸ் பர் ஜெனீவா ஆக்ட் யூ ஹேவ் டு கிவ் ஹிம் பேக். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ்ல யூஎன்ல ப்ராப்ளம் வந்துடும் சொன்ன உடனே ஏதாவது அவமானப்படுத்தி அனுப்பலாம்னு சொன்ன உடனே வால்ல நெருப்பு வச்சா. இவர் என்ன பண்ணிட்டார், சோஷியல் மீடியா பர்சன் ஷேர் பண்ணிட்டார். எல்லாருமே ஷேர் அப்படியே லங்கையை முழுக்க தகிக்க வச்சுட்டு பெரிய விஷயம், ராவணனுடைய ஊரே பத்திண்டு எரியுது. அவரே செபி க்ளோசிங்ல ஷேர்ஸை வாங்கிட்டுவார். குபேரன் கிட்ட போய் வாங்கிட்டார் இந்த இடத்த. அவர் வாங்கிட்டு பேரு அதை எரிச்சுட்டு போயிடுத்துது. பெரிய சபையை கூட்டுறான் நம்ம ராவணன், என்ன செய்வது அப்படின்னு. கும்பகர்ணன் ஒன்று சொல்றான், விபீஷணன் எழுந்து சொல்றான், அண்ணா நான் ஒன்று சொல்றேன் தப்பா எடுத்துக்காது அப்படின்னு. யாராவது சொன்னாலே தப்பா எடுத்துக்கிற மாதிரி தான் ஏதாவது இருக்கும். நான் ஒன்று ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்க தப்பா எடுத்துக்கப்படாது அப்படின்னா தப்பா எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. என்னன்னா, நீ எப்ப இந்த சீத்தைய லங்கைக்குள்ள கூட்டுண்டு வந்தியோ அவ காலடி எடுத்து வச்சதுல இருந்து நஷ்டம் நஷ்டம் நஷ்டம். இங்க அனபகாமினிங்கிறோம், நம்ம வீட்டுக்கு வந்தா போக கூடாதுங்கிறோம். அவ சொல்றா விபீஷணன், இவை காலடி எடுத்து வச்சதிலேருந்து நஷ்டம் நஷ்டம் நஷ்டம். அமங்கலகரமான துவனியை ஓனாய் ஊழையிடுறது, இவ காலடி எடுத்து வச்சதிலேருந்து கழுகுகள்லாம் மேல பறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சார் இது, மகாலட்சுமி நம்ம பிரார்த்தனை பண்றோம்னா விபீஷணன் சொல்லுவதற்கு காரணம் என்ன? இப்படி சொன்னாலாவது அவன் விடுவானா இல்லையா, இப்படி சொன்னாலாவது விடுவானான்னு பிரார்த்தனை பண்றா. எதுக்குன்னா நேர்மாறான அர்த்தம் சொல்றேன். வேதம் சொல்றது இவ நம்ம வீட்டுக்கு வந்தா போக கூடாதுங்கிறது, இவ வீட்டுக்கு வந்தபடியால் தான் இப்படி எல்லாம் இருக்குன்னு அந்த இடத்துல இருக்கு. அதனால தாம ஆவகா, அப்பேற்பட்ட லக்ஷ்மியை வக்ஷமானாம் ஆகாராய ஆக்வய பிரேஷய, எனக்கு அந்த லக்ஷ்மியை குடு.